ஹாய் கைஸ். ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா? இன்ட்ரோவே சரியில்லை. ஃபர்ஸ்ட்ல தான் ஆரம்பிச்சிட்டேன். ஹாய் கைஸ். நான் உங்களுக்கு மிஸ்டர் சாவிக். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா யூடியூப்ல ஷார்ட்ஸ் தள்ளிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா கரெக்டாக ஒரு ஆடு வந்தது. ஏன்னா யூடியூப் கடை ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுவோம். நான் பார்த்தேன் என்னன்னா ஒரு ஆப் பேரு அது என்னது வியூஸ் போடும். இல்ல இல்ல அது வேற பிராண்ட் சரி. போலோன்னு ஒரு ஆப். அதுல என்ன கேக்குறான், நான் அந்த வீடியோ கிளிப் ஆட் பண்றேன் பாத்துக்கோ. இந்த கே ஆப்பை டவுன்லோட் செய்ததும் ஒரே ஒரு நிமிஷத்திலே 10 கே பையன்களிடமிருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு. நிஜமா சொல்றேன், நான் லிட்டரலி ஷாக் ஆயிட்டேன். இப்போ நான் தினமும் கே பையன்களோட பேசி போலோ ஆப்பை டவுன்லோட் பண்ண. என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? கை பழக்கம். என்ன சொல்றான், கேக்கு தனியா ஒரு ஆப். எங்கடா போகுது நம்ம இது பண்ணி வச்சிருக்கீங்க? எங்க போகுது எனக்கு புரியல. முதல்ல கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு டேட்டிங் ஆப் வச்சுது. இப்ப என்னடான்னா கேஸ் இருக்குறீங்க. அடுத்து எப்படி LGBTQ லைனா வந்துருவீங்க இல்ல? உங்களுக்கு உங்க சொசைட்டில உங்களை மாதிரி ஆட்களை வாழ வைக்கணும்னா நீங்க சோசியல் மீடியா போஸ்ட் போட்டு நீங்க வாங்கன்னு போடுங்க. I am gay. I am transgender. I am lesbian. அதை விட்டு இந்த அந்த ஆப்பை ரெக்கமெண்ட் பண்ற ஆளு நார்மல் மென் உமன்டா. எனக்கு புரியல ஏன் இப்படி பண்றீங்க, இதுக்காக இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸ் எல்லாம் பண்றீங்கன்னு தெரியல. மார்க் மாமா பார்த்துட்டு தான் இருப்பான் யாரு என்ன யூஸ் பண்றாங்க. அப்ப எனக்கு ஏன் வருது அது? நானா போய் நான் சர்ச் பண்ணேன். நான் இப்போ ஏதோ நான் ஏதோ கதையா சர்ச் பண்றேன். அது பசங்க எல்லாம் பண்றதுதான் காமன் தான், நான் இல்லைன்னா சொல்றேன். எனக்கு என்னன்னா ஏன் எனக்கு அது வருது? கர்மலா தேவட இது நான் என்ன பண்ண தெரியுமா, அந்த போலோன்னு ஒரு ஆப்பு, அந்த கே ஆப்பு. அதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆட்ல இந்த மாதிரி உங்க நம்பர் தெரியாது, உங்க இமேஜ் தெரியாது, நீங்க எங்க இருக்குன்னு தெரியாது, நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், மிமிக் பண்ணிக்கலாம். அது ஏன் எனக்கு வருது? நான் என்ன பண்ண தெரியுமா, எனக்கு இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ஷேர் ஆப்ஷன் ஒன்று வருது. என் ஃப்ரெண்டு ஒருத்த கேமு நினைட்டுப்பான். ஸோ அவனுக்கு அனுப்பிச்சு விட்டு நாட் ரெஸ்ட் போட்டு விட்டேன். அவன் வேண்டாகி உன்னை பிளாக் போட்டுக்கொண்டா, இந்த மாதிரிலாம் தேவையில்லாம கே எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸா அவனுக்கு ஃபுல்லாவே நான் கே தான் அமைச்சிருப்பேன். பாரு கபிலா, இந்த துஷ்டனை விட்டு தூரம் போ, எல்லாம் தஞ்சால சரியா போடும். நான் ஷேர் லிஸ்ட்ல கே ரீல்ஸா அனுப்புறத பார்த்தா மார்க் மாமா எனக்கு யூடியூப்ல இந்த மாதிரி கொடுத்துட்டான். பத்தியா, நான் இப்படிதான் கண்டுபிடிச்சேன். தம்பி பவானியா யாரு போட்டான்னு டவுட்ல இருக்கல்ல, டவுட்டே வாடா அடியந்தா. ஆய் வருதுடா டேய். ஆய் வருதுடா டேய்.